வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ருத்ராட்சம் இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நான் ஏற்கனவே ருத்ராட்சம் பற்றின பதிவு நான் போட்டிருக்கேன். அதாவது ருத்ராட்சம் யார் வேண்டுமானாலும் அணியலாம், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் அணியலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதன்படி இந்த ருத்ராட்சம் நாம் அணிகிறோம் அப்படின்னா அதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒரு சில நியதிகள் இருக்குது. அதை நாம் கடைப்பிடித்து தான் ஆகணும். ஏன்னா இந்த ருத்ராட்சம் அப்படின்றது இறை சக்தி மிக்க, நமக்கு பலமும் பாதுகாப்பும் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நாம் அணியும் போது ஏகப்பட்ட சக்திகள் நமக்கு கிடைக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த கட்டுப்பாடுகளை, அதாவது ருத்ராட்சம் அணியும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் நம்மை முழுசாக வந்தடையும் அப்படின்றது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை. அதாவது இந்த ருத்ராட்சம் நாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, நாம் ருத்ராட்சம் அணிந்திருக்கும் பொழுது மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது, அதாவது அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. ருத்ராட்சம் போட்டுட்டு தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது, இறப்பு வீடுகளுக்கு செல்லக்கூடாது. தீட்டு வீடுகள் அப்படின்னா பெண் பூ பெய்திருக்கலாம், குழந்தை பெற்றிருக்கலாம், இந்த மாதிரியான வீடுகளுக்கு நாம் செல்லக்கூடாது. இப்படி ஒரு சில கட்டுப்பாடுகள் நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே போல் இந்த ருத்ராட்சம் நாம் அணிஞ்சிருக்கோம் அப்படின்னா நாம் ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம், தவறு கிடையாது. அதே போல் வெளியில் நீண்ட தூரம் ஆலயங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த பொதுவான கழிப்பறைகள் இருக்கும் இல்லையா, அங்கே போகும்போது கூட நாம் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து போகக்கூடாது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதோடு இல்லாமல் இந்த ருத்ராட்சம் கடந்த சில நாட்களாக நான் போட்டுட்ருக்கேன். எல்லாருமே நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்னவோ மாலை போட்டிருக்கீங்க, ஏதோ மணி போட்டிருக்கீங்க, என்னது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நானும் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன், ருத்ராட்சம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ருத்ராட்சம் எனக்கு தீட்சை வாங்கிய ஒரு அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இந்த ருத்ராட்சத்தை நான் போடும்போது எனக்கு சில கட்டுப்பாடுகள் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்டுப்பாடுகளை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். அந்த வகையில் இந்த ருத்ராட்சம் நான் அணிந்ததால் என்ன பலன், நான் எப்பொழுதுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது என்ன பலன் கொடுத்தது, அந்த பலன் நான் எப்படி அனுபவித்தேன், நான் எப்படி ஃபீல் பண்ணேன், இதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு எந்த ஒரு பதிவுமே தருவேன். அந்த வகையில் கொஞ்ச நாள் முன்னாடி ருத்ராட்சம் அணியலாம்னு நான் ஒரு பதிவு போட்டேன். அதற்கு பிறகு அந்த ருத்ராட்சத்தை நான் அணிந்தேன். அந்த அணிந்ததன் பலன்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வீட்டில் நிம்மதியாக இருக்கேன், பொதுவாக வீட்டில் நிம்மதி கிடைக்குது. அது இல்லாமல் இந்த ருத்ராட்சம் அணிந்த பிறகு ஒரு சில நில பிரச்சனைகள், அதற்கு இது எப்படி சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. அதாவது ஐயோ, நான் இது எப்படி நமக்கு சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அதற்குரிய ஒரு இடத்துக்கு போயிட்டு அதற்குரிய ஒரு நபரை நான் சந்திக்கும் பொழுது அந்த நபர் இது ஒன்றும் சால்வ் பண்ணிடலாமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக அந்த நில பிரச்சனையை எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. இப்போது அந்த நில பிரச்சனை முடியவே முடியாது அப்படின்னு இருந்த அந்த ஸ்டேஜிலேருந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருக்க ஒரு ஸ்டேஜில் நான் வந்திருக்கேன். அந்த அளவில் இந்த ருத்ராட்சம் நாம் அணிந்தால் கண்டிப்பாக மனதார நினைத்து இந்த ருத்ராட்சத்தை நாம் அணிஞ்சால் எந்த பிரச்சனையும் நாம் ரொம்ப பெருசாக இருக்குது, இது எப்படியாவது சால்வ் பண்ணணுமே அப்படின்னு நாம் மனசார நினச்சி நம்ம அந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 48 நாளில் இந்த ப்ராப்ளம் அப்படின்றது சால்வ் ஆகிருக்கு. எனக்கு கண்டிப்பாக அது நான் அனுபவமாக உணர்ந்தேன் நான் அதை. ஏன்னா அந்த லேண்ட் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்து அந்த மாதிரியான ஒரு இடம். அது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னும்பொழுது அந்த இடம் நமக்கு கிடைக்குமா, அந்த இடம் நமக்கு கைவிட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் சரியான நேரத்தில் சரியான நபரை என்னால் அணுக முடிஞ்சது. அவங்களும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை, இதில் என்னமா இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பொறுப்பையும் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதற்கு பிறகு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு அந்த லேண்ட் அப்படின்றது என்னுடைய லேண்ட் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ருத்ராட்சம் அப்படின்றது எனக்கு வெற்றியை தான் கொடுத்துருக்கு. இது ராசி சம்மந்தப்பட்ட கல்லெல்லாம் கிடையாது, இந்த ராசிக்காரர்கள் தான் போடணும், இந்த ராசிக்காரர்களுக்கு தான் பலன் தரும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது பொதுவான ஒரு மாலை. இது யார் வேணுமானாலும் அணியக்கூடிய மாலை. இது அச்சம் இல்லாமல் கண்டிப்பாக பெண்கள் அணியலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இந்த மாலை அணிந்த பிறகு நான் பெற்ற
நல்ல பலனை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இந்த ருத்ராட்ச மாலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் போட்டிருக்க இதே சைஸ் மாலை நம்மளுடைய Sindhinga9.com ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குது. வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த ருத்ராட்சம் அப்படின்றது நமக்கு நல்ல பலன்களை தருது. குறிப்பாக பெண்கள் நாம் கரெக்டாக அந்த மாலையை சரியான முறையில் பயன்படுத்தினோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு வந்தடையும். சரிங்களா? முக்கியமாக நிலப்பிரச்சனை தீருதுங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.